பணம் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கடன் வாங்கிறது இருக்குது. பணம் இல்லை சார், அதனால தான் சார் கடன் வாங்கினேன்னு நியாயப்படுத்துகிறவங்களுக்கும் இந்த கடன் வாங்குகிற பழக்கம் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல இந்த விவசாயிகிட்ட வந்துடுவோம். அதாவது சாதாரண ஒரு விவசாயியாக வாழறவர், கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆகுது, 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த 10 வருடமாக அவர் என்ன மொத்தமாக அவர் வச்சுருக்காருன்னே இந்த மனைவிக்கு தெரியாது. அவர் வருவார், இப்போ அவர் விவசாயின்னு மட்டும் இல்லை, அவர் இன்னும் வேறு சில ஏதோ சின்ன சின்ன தொழில்கள் அது மூலியமாகவும் ஏதோ பணம்லாம் வந்துகிட்டு இருக்கு. முறைப்படி அவர் வாழ்ந்தார்னா இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 லட்சம் வச்சுருக்கணும் சார் அவர். ஆனால் எனக்கு பயமாகவே இருக்குது சார், ஒரு 6-7 லட்சம் கடன் வச்சுருப்பாரோன்னு பயமாக இருக்குது. இனிமேல் எனக்கு என் குழந்தைங்க 2 பெண் குழந்தைகள், இவங்களை வச்சுக்கிட்டு இவர் கூட வாழணுமான்னு எனக்கு யோசனையாக இருக்குது. அவங்க வேலைக்கு போகிறதா இருந்தால் கவர்மெண்ட்டு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் போயிட முடியும். ஏன் நான் இப்படி இருக்கணும், எனக்கு இது புரியலை அப்படின்னா, அப்போ அவர்கிட்ட பேசணும்னு. அவர் வந்தால் ஃபஸ்ட்டு அவர் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்கல்ல, கடன் வாங்குகிற மனிதர்கள், அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங்லாம் பிடிக்காது. ஏன்னா கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வேறு என்ன சொல்லுவாங்க. இப்போ நான் அவர்கிட்ட சார் நீங்கள் கரெக்டான காரணங்களுக்கு தானே கடன் வாங்கியிருப்பீங்க. ஆமாம், அப்போ அதெல்லாம் சொல்லுங்களேன், கேட்டுக்கலாம். கரெக்டாக தானே வாங்கியிருப்பீங்க, நியாயமானதுக்கு தானே வாங்கியிருக்க முடியும். இல்லை கொஞ்சம் அநியாயமாகவும் தேவையில்லாததும் வாங்கினேன், பரவாயில்ல மொத்தமாக பேசுவோன்னு போட்டால் 37 லட்ச ரூபா வருது. அவங்க சொல்கிற வருமானத்துக்கும் அதை அடைக்கிறதுக்கும் பார்த்தா அநேகமாக இந்த ஜென்மம் முடிஞ்சிடும். ஏதாவது மிராக்கள் நடந்தால் ஒழிய அவங்கள காப்பாற்றிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மாதம் மாதம் கையிலேருந்து ஒரு 25,000 ரூபாயோ 30,000 ரூபாயோ போயிட்டுருக்கு வருமானத்தை கடந்து. இப்போ இவர்கிட்ட நான் பேசினா இவரோட ஒரு மனநிலை வித்தியாசமாக இருக்குது. அடைச்சலாம் சார், எங்கே சார் சம்பாதிச்சிக்கலாம் சார், வீடு இருக்குது, விற்றா கட்டுற போகிறோம், என்னப்போ, அப்புறம் வீடு வேணும் வாங்கிக்க போகிறோம், என்னப்போ அப்படின்னு தன்னிடம் இருக்கிற பொருள்களுக்கு மதிப்பு தெரியாத மனிதர்கள் தான் கடன் வாங்குகிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பார்வை உண்டு. அதுலேயும் குறிப்பாக தன்னிடம் இருக்கிற திறமைக்கு மதிப்பு தெரியாதவங்க தான் வெளியில் கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா திறமையை வச்சு சம்பாதிச்சிட முடியும். ஆனால் வச்சிருக்கிற திறமையை 0 பண்ணிவிட்டு வெளியில் போய் கடன் வாங்குறதுனா, கடன் வாங்குறதுல ஒரு சுகம் இருக்குது.